சாய்ராம். இந்திய நாளுக்கான பிரார்த்தனை. சில யூடியூப்பில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்னாலேயும் சில பர்சனல் ஒர்க்ஸ்னாலேயுமே இந்த ஆடியோ வந்துட்டு ஒரு 2-3 நாளாக ஒரு 5 to 6 டேஸாக என்னால் கண்டினியூ பண்ண முடியல. செகண்ட் திங், இதை அப்லோட் பண்ணி யூடியூப்பில் வச்சாலுமே அது டிலீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு எரர் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரதுனால தான் நம்மளால் இந்த ப்ரேயர் ஆடியோ போட முடியறதில்லை. பட் இருந்தாலுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரேயர் ஆடியோ அந்தந்த டைமுக்கு வருதோ இல்லையோ, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல கண்டிப்பாக அந்தந்த நேரத்துக்கு பிரார்த்தனை வச்சுருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் நம்மளோட நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சாயப்பா ஒரு சோதனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துலலாம் இவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா இல்லையா, இல்லை உங்களோட கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை உடையுதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இடத்துலையுமே சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சு முழு மனதோட நம்மளுடைய கடமையை நாம் செஞ்சிட்ருக்க நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பானதாகவும் அழகானதாகவும் ஏதாவது ஒரு வடிவிலும் சாயப்பா கொடுக்குறான்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்றதை எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களுக்கான கடமை என்ன, ஒரு குழந்தைக்கான கடமை என்னன்னா ஒரு 3 வேளையும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தூங்கி நிம்மதியாக இருக்கிறது, ஒரு விளையாடுறது அந்த குழந்தையோட கடமை. அதை மீறி பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு குழந்தையோட கடமை என்னென்னா, நாளுக்கு நாள் எந்திரிச்சு படித்து அதற்கேற்ற மாதிரியான டெஸ்ட், அதாவது தேர்வுகள் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்திற்கு போகிறது ஒரு பள்ளி குழந்தையோட ஒரு கடமை. கல்லூரி மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட அதுதான். அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வேலை துறை எதுன்றதை கரெக்டான விஷயத்தில் தேடி எந்த இடத்த எந்த விஷயமா பண்ணணுமோ அப்படின்னு பண்ணணும்னு நினைக்கிறது அவங்களுடைய ஒரு வகையான கடமை. அதுக்கு மேலே வரக்கூடிய கடமை என்ன, நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை அதிகம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை பார்க்கணும். நம்ம ஒரு தொழிலோ வேலையிலையோ இருந்தோம்னா அதை மேம்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்லணும்னு யோசிக்கிறது அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை. அந்த விதமான கடமைகள்னு வரும்போது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கடமை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வாழ்க்கையில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, நம்மளுடைய கடமையும் நம்மளுடைய வேலையும் நம்மளுடைய தொழிலும் நம்மளுடைய துறையும் நம்மளுடைய சுபாவமும் மட்டும்தான் நம்ம கூட என்றைக்குமே இருக்குன்றத யாருமே மறந்துடக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் வீட்டில், அதாவது நம்ம வீட்டில் நம்மளோட அப்பா அம்மா நம்மளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த அளவுக்கு பார்த்து பண்ணாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்கள எந்த ஒரு இடத்துலையுமே கைவிடாமல் நாளுக்கு நாள் அவங்க நம்மளுக்கான பிறந்த அந்த குழந்தைய ரொம்பவே நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு நாளுக்கு நாள் அவங்கள ஃபீல் பண்ண வச்சோம் அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய கோல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேலேயே போய் அச்சீவ் பண்ணிட்டோன்ற ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நம்மளுக்கும் கிடைக்கும், நம்மளை உருவாக்கின நம்ம சாயப்பாக்கும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கடமையை செய்யலான்னு நினைக்கும்போது எத்தனை முறை தோல்வியை அனுபவிச்சு கீழே விழுந்தாலும் இந்த தோல்வியெல்லாம் ஒரு தோல்வியே இல்லை, நான் எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி யார் ஒருத்தவங்க திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நிலையான வெற்றி ஒரு படிக்கட்டில் சாயப்பா வச்சிருக்கிறாருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் என்னடா வாழ்க்கை இதுன்னு உட்கார்ற நேரத்தில் நம்ம அடுத்த கட்ட முயற்சியை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றி என்னும் கனிய சாயப்பா பரிசாக தருகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நம்ம எப்படியெல்லாம் வாழணும், எந்த மாதிரியான சந்தோஷமான நிம்மதியோட மற்றவங்களுக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வாழணுன்றத மனசில் வச்சுக்கிட்டு எல்லா விதமான கஷ்டங்களையும் தூக்கி தூரம் எரிஞ்சு எல்லா விதமான பிரார்த்தனைகளையுமே நம்ம மற்றவங்களுக்காக பண்ணி அந்த பிரார்த்தனை நிறைவேறுதுன்னும் போது நிச்சயமாக நிறைய விதமான நம்பிக்கை இங்கே உருவாகுது. இந்த பிரார்த்தனைன்ற ஒரு பதிவில் எல்லா விதமான கஷ்டங்களும் சங்கடங்களும் தீருது. நம்ம கடைசி இந்த ஒரு 6 நாளுக்கு முன்னாடி வச்சுருந்தக்கூடிய நிறைய பிரார்த்தனைகள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுறாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரார்த்தனைன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு
தங்கமான ஒரு விஷயத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோன்றதில் தான் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையும். நம்மளுடைய சாயப்பா நம்மளுடைய ஆத்மாவில் எந்த அளவுக்கு கலந்துருக்கிறாருன்றதை உணர்றதையும். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னன்றதை பார்ப்போம். முதலாவதாக சக்கரவர்த்தி. இவருக்கு சுகர் பிரச்சனை இருக்குது. இவருக்கு 40 வயது ஆகுது. இந்த 40 வயதில் அந்த நீரிழிவு நோயால், அதாவது சுகர் ப்ராப்ளம்னால நிறைய விதமான கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்குறாங்க, ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த சுகர்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பொதுவான ஒரு நோயாக மாறிடுச்சு. பட் இருந்தாலும் சில பல விஷயங்கள், சில பல காரணங்கள் நம்மளுக்கு நிறைய விதமான ஒரு கண்டிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த உடம்புக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வேலையை செய்கிறதா, நம்மளோட உடம்பை பார்த்துக்கிறதான்றது தெரியாமல் அந்த ஒரு குழப்பத்திலேயே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஸ்பாயில் ஆகிடும். கிட்டத்தட்ட அவருக்கும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான். அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த சுகர் சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே கூடிய விரைவில் விலகி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக அகிலாண்டேஸ்வரி. இவங்களுக்கு கல்யாணமாகி 35 வயதாகிறது. இவங்களுக்கு இன்னுமே குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்காக ஒரு நல்ல குழந்தை, நல்ல குணம் படைத்த ஒரு குழந்தை ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும், கட்டுகள் இருந்தாலும் அதை எல்லாமே அவிழ்த்து அந்த கஷ்டங்களை எல்லாத்தையுமே போக்கி, கர்ம வினைகளை எல்லாத்தையும் மாற்றி, தலைவிதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக இவங்களுக்கு மாறி ஒரு குழந்தைய உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக முருகேஸ்வரன். இவர் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பட் ஏதோ ஒரு விதமான ஒரு பழி இவங்க மேலே அந்த ஆஃபீஸில் விழுந்திருக்கு. ஸோ அதன் மூலமாக அவங்க அந்த வேலையை விட்டு அவங்கள தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கேஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் எந்த விதமான தவறும் பண்ணலை. அது எப்படி இவர் மேலே விழுந்ததுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. நிச்சயமாக அவங்க எதுவுமே கேஸ் போட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு போகாமல் அவர் சொல்கிறதே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னவோ இவங்க நிஜமாகவே இவங்க நிரபராதி தான் அப்படின்றது புரிய வைக்கிறதுக்கான நிறைய விதமான வழிபாடுகள், நிறைய விதமான சூத்திரங்கள் சாயப்பா உபயோகப்படுத்தி இவங்க நிரபராதின்றத அவங்கள எல்லாத்தையும் நம்ப வைக்கும்படியான ஒரு சூழ்நிலையை சாயப்பாங்க நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களுடைய வேலையும் அந்த இடத்துலையே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ரிதன்யா. இவங்க இப்போ கூடிய சீக்கிரத்தில் ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிசல்ட்ஸும் ஒரு ஃபெயிலியராக வராமல் நிச்சயமாக ஒரு பாஸ் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி சீக்கிரமாகவே வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ஸ்ரீகிருஷ்ணன். இவங்களுக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது. இவங்களுக்கு தாய் மட்டும்தான் இருக்கிறாங்க, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்பா இப்போ ஒரு 5 வருடத்திற்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இந்த குடும்பத்தை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இவர் தான் ஏற்றுக்கிறாரு. ஸோ அதனால் இவருக்கு கல்யாணத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே வந்துருச்சு. பட் அவங்க அம்மா நிறைய வாட்டி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக பொண்ணும் தேடி இருக்காங்க. இப்போ வரைக்குமே இவங்களுக்கான சரியான ஒரு வரன் அமையலைன்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றி இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையுமே போக்கி இவங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த ஊர் போற்றும்படி ஒரு திருமணம் நடக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷயம். நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே சாயப்பா எல்லா விதத்துலையுமே நிறைவேற்றி கொடுக்கணும், நிறைவேற்றி கொடுப்பார். நியாயமான வழியில் அவரோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளில் நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கும். நிறைய அம்மாமார்கள் ப்ரெக்னென்சி வார்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். பிறக்கக்கூடிய குழந்தை, பிறந்த குழந்தை எல்லாமே ரொம்ப சீரும் சிறப்புமாக இந்த உலகத்தை பார்த்துருக்கணும். எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் பிறந்த அத்தனை குழந்தைகளும், பிறக்க போகிற அத்தனை குழந்தைகளும் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் இந்த குழந்தைகளால் நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அன்றாட உலகத்தில் நிறைய பேர் நிறைய நோயால் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நோயிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை உங்களுக்கு எல்லாத்துக்குமே வழங்கி ஒரு பெரிய அதிசயத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக நிறைய குடும்பங்கள் கடன் பிரச்சனையால் நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த
குடும்பங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடை தரக்கூடிய ஒரு விஷயமாக, வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயமாக இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்திருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா வேண்டிக்கலாம். நாளுக்கு நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே பிரார்த்தனையில் வைங்க. அது ஒரு மனிதராக இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஒரு நாய் அடிபட்டு நம்ம வீட்டு தெருவில் நடந்து போய் அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுன்னா கூட அதுக்காக கூட நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். நாளுக்கு நாள் நம்மளுடைய பிரார்த்தனையோட பலத்தை அதிகப்படுத்தணும். அதுக்கு இந்த மாதிரியான நிறைய பிரார்த்தனைகள் தேவைப்படுது. இருக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் வைங்க, வாட்ஸ்அப்லேயும் வைங்க. எந்த விதமான பிரார்த்தனைகளே இருந்தாலும் சாயப்பா நிறைவேற்றி கொடுப்பாருன்ற ஒரு முழு நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை வைப்போம். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய மன பிரார்த்தனையுமே சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் நியாயமான வழியில் கிடைக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.